Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து மெரிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஹெட்ஸில் வந்து அதாவது வெவ்வேறு தலைமையில் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் வெவ்வேறு செக்டார்ஸ்க்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்குன்னு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கும், ஃபார்மர்ஸுக்குன்னு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கும், அவங்களுக்கு லோனுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபினான்ஸுக்குன்னு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் அவங்க என்னென்ன மாதிரியான அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ். கன்சியூமர்ஸ்னால் யார்? கஸ்டமர்ஸ். ஒரு பொருளை வந்து உபயோகிக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் அப்படின்ற பொருளை உபயோகிக்கக்கூடியவங்களை தான் நம்ம கன்சியூமர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கான கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். த கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் ஃபார்ம்டு டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். வாடிக்கையாளர்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். த மெம்பர்ஸ் கம்பரைஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் டிசைரஸ் ஆஃப் ஆப்டைனிங் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸஸ். ஸோ எதுக்காக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கன்சியூமர்ஸ்க்கும் ஓகேவா, அந்த ஆக்சுவலாக கன்சியூமர்ஸ் தான் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மெம்பர்ஸாகவும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த கன்சியூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் நியாயமான விலையில் நல்ல குட் குவாலிட்டி நல்ல ஒரு தரமுள்ள ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். த சொசைட்டி எய்ம்ஸ் அட் எலிமினேட்டிங் மிடில்மென் டு அச்சீவ் எக்கானமி இன் ஆப்ரேஷன்ஸ். அதாவது இடைத்தரகர்கள், இந்த மிடில்மென்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையெல்லாம் வந்துட்டு புறக்கணிச்சிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நேரடியாக பொருளை வந்து கம்மியான விலையிலையும் குவாலிட்டியாகவும் வாங்குவதற்கான ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினுடைய எய்மாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பர்ச்சேசஸ் குட்ஸ் டைரக்ட்லி டைரக்ட்லி ஃப்ரம் த ஹோல்சேலர்ஸ் அண்ட் செல்ஸ் த குட்ஸ் டு தி மெம்பர்ஸ். ஸோ இந்த சொசைட்டி வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலர்ஸ் மொத்த விலையில் பொருளை வாங்குறாங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, பொருளை வாங்கிப்பாங்க. பொருளை வாங்கிட்டு அந்த கன்சியூமர்ஸாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை வந்து விற்றுருவாங்க. தேர்பை எலிமினேட்டிங் த மிடில்மேன். ஸோ இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா இடைத்தரகர்கள் அப்படின்றவங்க வந்து அவாய்ட் பண்ணப்படுறாங்க. ப்ராஃபிட்ஸ் இஃப் எனி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எய்தர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த சொசைட்டி ஆர் பர்ச்சேஸ் மேட் பை இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ். இப்போது சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஹோல்சேலர்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம், நம்ம ப்ராடக்டை வந்து நம்ம வந்து அதாவது பொருட்களை வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து நம்ம விற்கிறோம், அதன் மூலயமா நமக்கு வந்து லாபம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த லாபத்தை வந்து எப்படி அவங்க பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்காக கன்சியூமர்ஸாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதற்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணப்படும். இல்லை எவ்வளோ பொருளை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கும் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் தான் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. வாலண்டியராக வந்து கன்சியூமர்ஸே ஒன்றாக இணைந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து உருவாக்குறாங்க. அவங்க வந்து கம்மியான விலையில் வாங்கி நியாயமான விலையில் மற்ற கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவங்க விற்கிறாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த மெம்பர் வந்து எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ப வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க. இன்கேஸ் அப்படி இல்லாமல் யார் வந்து அது எந்த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் வந்து அதிக அளவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ பொருளை வந்து அதற்கேற்ப அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ், பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, தயாரித்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கான கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். தீஸ் சொசைட்டிஸ் ஆர் செட் அப் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ். சிறு தொழிலதிபர்கள் இருப்பாங்க இல்லையா, சிறு சிறு தொழில் செய்பவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். த மெம்பர்ஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் desirous of procuring inputs for production of goods to meet the demands of consumers. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இன்புட்டை வாங்கி, அதாவது தன்னுடைய பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வெளியிடங்கள்லேருந்து அவங்க வந்து ஒரு ரா மெட்டீரியலை வாங்கி அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை இருக்கோ அதை கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. The society aims to fight against the big capitalists and enhance the bargaining power of the small producers. இந்த சொசைட்டினுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தொழில் செய்பவர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, பிக் ப்ரொடியூசர்ஸ், அதாவது அதிகப்படியான ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களக்கிட்ட இருந்து நம்ம ஸ்மால் ப்ரொடியூசர்ஸுக்கான அவங்களுக்கான ஒரு எக்கனாமிக் லெவலை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் அவங்களும் தொழிலில் வந்து சிறந்து விளங்குவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வந்து ஒரு சர்வீஸை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு எய்மை வச்சு தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்றது வந்து இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சப்ளைஸ் ரா மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் அதர் இன்புட்ஸ் டு த மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ பைஸ் தர் அவுட்புட் ஃபார் சேல். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் தானே அங்கே வந்து மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கான ரா மெட்டீரியல், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கம்மியான விலையில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து விற்பாங்க. ஓகேவா. ஸோ அப்படி விற்கும் பொழுது அதன் மூலமா கிடைக்கக்கூடிய ப்ராடக்டையும் என்ன பண்ணுவாங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியே வாங்கி அதை விற்பனையும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட்ஸ் among the members are generally distributed on the basis of the contributions to the total pool of goods produced or sold by the society. ஸோ இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராஃபிட் வருது. ஓகேவா. ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா இன்புட்ஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸை கொடுக்குறாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் அதற்கான மிஷின்ஸை கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் வந்து வேணுமோ அது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து கம்மியான விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதன் மூலிமா அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்ஸையும் இந்த சொசைட்டி என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கி விற்பனை செய்கிறாங்க. அப்படி விற்பனை செய்கிற பட்சத்தில் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து எப்படி இவங்க வந்து அந்த மெம்பர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அதிகப்படியான ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸில் ப்ராஃபிட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகிருக்கோ அதற்கேற்ப வந்து அந்த மெம்பர்ஸுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது முழுக்க முழுக்க ஸ்மால் ப்ரொடியூசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இது. அதாவது பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து இவங்களுக்கான ஒரு இவங்களுடைய தேவைக்காகவும் இவங்களுடைய எக்கனாமிக் லெவலை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். மார்க்கெட்டிங்னா என்ன, பொருளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். சச் சொசைட்டிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் டு ஹெல்ப் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் இன் செல்லிங் தேர் ப்ராடக்ட்ஸ். அதாவது மார்க்கெட்டில் வந்து இந்த சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் அவங்க என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். த மெம்பர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஹூ விஷ் டு ஆப்டெயின் ரீசனபிள் ப்ரைஸஸ் ஃபார் த அவுட்புட். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொடியூசர்ஸ் தான் மெம்பர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் பொருட்களை வந்து விற்பனை செய்யறதுக்கு பார்ப்பாங்க. The society aims to eliminate middlemen and improve competitive position of its members by securing favorable market for the products. ஸோ இந்த மார்க்கெட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் நேரடியாக
ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து வாங்கி அதை வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறது. ஓகேவா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து எந்த மிடில் மேனும் வந்து இல்லாமல், இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக இவங்களே இந்த சொசைட்டி, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த ப்ராடக்டை வந்து அவங்க சேல் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில். பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காம்படிட்டிவாக தங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க விற்பனை செய்வாங்க. அந்த இடத்துல இந்த ஸ்மால் ப்ரொடியூசர்ஸினுடைய ப்ராடக்டை கொண்டு போய் அதை வந்து மார்க்கெட்டில் விற்பனை செய்வது அப்படின்ற எல்லா வேலைகளையும் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்துக்குது. இட் பூல்ஸ் த அவுட்புட் ஆஃப் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் அண்ட் பர்ஃபார்ம்ஸ் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுசிங், பேக்கேஜிங் எட்ஸெட்ரா டு செல் த அவுட்புட் அட் த பெஸ்ட் பாசிபிள் ப்ரைஸஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்னால் என்ன, இதை இங்கே பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் தான் இங்கே மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து அதிக அளவில் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதிக அளவில் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது எல்லாவற்றையும் வந்து ஒரே நேரத்தில் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியுமானா முடியாது. அப்போது நம்ம அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் ப்ராடக்டை வந்து நம்ம கொண்டு போய் விற்பனை செய்து கொஞ்சம் ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராடக்டை ஒரு இடத்துல நம்ம வந்து சேவ் பண்ணி வைப்போம் இல்லையா? அதுக்கு தான் வந்து வேர் ஹவுசிங் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வேர் ஹவுஸ் ப்ராடக்ட்ஸை வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணி தேவைக்கு ஏற்ப எடுத்து நம்ம அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து விற்பனை செய்வோம். ஸோ அதற்கான வேர் ஹவுசஸ் வந்து அமைச்சு கொடுக்கறதும் சரி, அதே போல் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நல்லபடியாக பேக் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்பனை செய்வதற்கும் சரி, அதே போல் வேர் ஹவுஸ்லேருந்து மார்க்கெட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலிமா தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே ப்ராடக்ட்ஸை கொண்டு போக முடியும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், வேர் ஹவுசிங் ஆகட்டும், பேக்கேஜிங் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கினுடைய ஃபங்க்ஷன். இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து எடுத்து நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டு செல் த அவுட்புட் அட் த பெஸ்ட் பாசிபிள் ப்ரைஸ். ஸோ சரியான விலையில் வந்து அந்த ப்ராடக்டை வந்து அவங்க விற்பனை செய்வதற்காக வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ராஃபிட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்கார்டிங் டு ஈச் மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த பூல் ஆஃப் அவுட்புட். ஸோ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து எப்படி அவங்க பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ப்ராடக்ட்ஸை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரேஷியோக்கு ஏற்ப அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், விவசாயிகளுக்கான கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். These societies are established to protect the interest of the farmers by providing better inputs at a reasonable cost. இந்த சொசைட்டிஸ் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளினுடைய நலனுக்காக, அவங்கள பாதுகாப்பதற்காக வந்து உருவாக்கப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இன்புட்ஸ், இப்போ விவசாயிகளுக்கு என்ன வேணும், விதைகள் வேணும், உரங்கள் வேணும், பூச்சிக்கொல்லி மருந்துகள் வேணும். ஸோ இந்த மாதிரி தட் இஸ் பெஸ்டிசைட்ஸ் வேணும், சீட்ஸு, தட் இஸ் குவாலிட்டியான சீட்ஸ், இதெல்லாமே வந்து அவங்க வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அட் ரீசனபிள் காஸ்ட்டு, சரியான விலை, அதாவது அதிகப்படியான விலை இல்லாமல் நியாயமான விலையில் அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுப்பாங்க. த மெம்பர்ஸ் கம்ப்ரைஸ் ஃபார்மர்ஸ் ஹூ விஷ் டு ஜாயிண்ட்லி டேக் அப் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸாக வந்து இங்கே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த எல்லா ஃபார்மர்ஸும் ஒருங்கிணைந்து தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலையும் ஈடுபடுவாங்க. த எய்ம் இஸ் டு கெயின் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் அண்ட் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. இவங்களுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அளவுக்கு வந்து அதாவது விவசாயத்தை முன்னேற்றம் அடைய செய்வதற்கும், அதே போல் அதிகப்படியான ப்ரொடக்டிவிட்டி, விளைச்சலை வந்து அதிகப்படுத்தணும். இதுதான் வந்து மெயின் எய்மாக வந்து கொண்டு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செயல்படுது. சச் சொசைட்டிஸ் ப்ரொவைட் பெட்டர் குவாலிட்டி seeds, fertilizers, machinery and other modern techniques for use in the cultivation of crops. அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆகிய ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான சீட்ஸை ப்ரொவைட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸ், உரங்கள், பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதே போல் பார்த்திங்கன்னா மெஷின்ஸ்,
அதாவது நெல்லை வந்து அறுவடை செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான மாடர்ன் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அந்த விளைச்சலை வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அதற்கான ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க ஈடுபடுவாங்க. யார்? ஃபார்மர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் இருக்கக்கூடியவங்க. திஸ் ஹெல்ப்ஸ் நாட் ஒன்லி இம்ப்ரூவிங் த ஈல்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு த ஃபார்மர்ஸ் பட் ஆல்சோ சால்வ்ஸ் த ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் த ஃபார்மிங் ஆன் ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். அதாவது இது அவங்களுடைய விளைச்சலை அதிகப்படுத்துறது. அதாவது விவசாயிகளுடைய அது நெல்லாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், கம்பாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, அது வந்து அவங்களுடைய விளைச்சலை வந்து அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் வருவது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ப்ராப்ளம்ஸை வந்து இவங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் நிலங்களை வச்சுட்டு இருக்கவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, கம்மியான இடத்த வச்சு விவசாயம் செய்கிறவங்க கிட்ட கம்மியான விலையில் வாங்கி இவங்க அதிகப்படியான விலையில் வந்து விற்றுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லேருந்து இந்த ஃபார்மர்ஸை வந்து காப்பாற்றி அவங்களுக்கான அதாவது அவங்களுக்கு உழைப்புக்கேற்ப அவங்களுக்குடைய ஒரு எக்கனாமிக் லெவலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபார்மர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். கிரெடிட்னா என்ன? ஃபினான்ஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும்? லோன் வேணும். சிறு தொழில் கூடை முடைகிறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க, மண்பானை இது பண்ணுறவங்க இருப்பாங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து லோன்ஸ் வந்து யார் கொடுப்பாங்கன்னா அதையும் அமைச்சு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் ப்ரொவைடிங் ஈஸி கிரெடிட் ஆன் ரீசனபிள் டேர்ம்ஸ் டு த மெம்பர்ஸ். ஸோ இந்த சொசைட்டி வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்கு, ஓகேவா, கிரெடிட்னா கடன் கிடைக்கிறதுக்கு இவங்க வந்து ரீசனபிள் டேர்ம்ஸ், அதாவது நிறைய வட்டி இல்லாமல் அவங்க வந்து கட்டுறதுக்கான ஒரு அமைப்பை வந்து இவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. The members comprise of persons who seek financial help in the form of loans. அதாவது மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படும், ஓகேவா. இப்போ வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் செய்கிறாங்க, இல்லை ஒரு மண்பானை செய்கிறாங்க, இல்லை ஒரு செங்கல் சூளை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதற்கான ஒரு பணம் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவை வரும்பொழுது அவங்களுக்கு லோன்ஸ் வந்து, அதாவது கடனை வந்து வாங்கி கொடுப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து அமைச்சு கொடுக்குறாரு. The aim of such societies is to protect the members from the exploitation of lenders who charge high rates of interest on loans. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த கந்து வட்டி கொடுப்பாங்க இல்லையா, அதாவது 1000 ரூபாய்க்கு வந்து 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டின்னு அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வேலை செய்கிறவங்கள தான் ஏமாற்றுவாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்டேருந்து இப்படிப்பட்ட சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்கள வந்து காப்பாற்றணும். அதாவது அதிகப்படியான வட்டிக்கு வந்து இவங்க போய் கடனை வாங்கி அவங்களுடைய நிலங்களை வந்து இழக்காமல் அவங்க வந்து சரியான முறையில் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து அவங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. சச் சொசைட்டிஸ் ப்ரொவைட் லோன்ஸ் டு மெம்பர்ஸ் அவுட் ஆஃப் த அமௌண்ட்ஸ் கலெக்டட் ஆஸ் கேபிட்டல் அண்ட் டெபாசிட்ஸ் ஃப்ரம் த மெம்பர்ஸ் அண்ட் சார்ஜ் லோ ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எப்படி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க? இவங்களுக்கு யார் காசு கொடுப்பாங்க? அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு யார் காசு கொடுப்பாங்க? யாரும் கிடையாது. அங்கே மெம்பர்ஸாக சேர்றாங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸாக வந்து ஒவ்வொருத்தரும் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை உருவாக்குறதுக்காக அவங்க கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தோ இல்லை வந்து சேஃப்டிக்காக ஒரு டெபாசிட் அமௌண்ட் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டெபாசிட் அமௌண்ட்லேருந்தோ வந்து என்ன பண்ணுவாங்க, அதிலிருந்து அமௌண்ட் எடுத்து கடனாக கொடுத்து அவங்களுக்கு கம்மியான வட்டிக்கு கடனாக கொடுப்பாங்க. லோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு லோன் மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அடுத்தது கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டிஸ். ஹவுசிங் சொசைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, வீட்டு வசதி வாரியம்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு குழுவை அமைச்சு அவங்க வந்து வீட்டுக்கான ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க.
ஓகேவா? கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் டு ஹெல்ப் பீப்புள் வித் லிமிட்டட் இன்கம் டு கன்ஸ்ட்ரக்ட் ஹவுசஸ் அட் ரீசனபிள் காஸ்ட். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து ஹவுசிங் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களுடைய ஏர்னிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து வீடை வந்து கட்டுறதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது ரீசனபிள் காஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து வீடை வந்து கட்டி கொடுப்பாங்க. இப்போ 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, இல்லை இப்போல்லாம் கவர்மெண்ட்டில் கட்டித்தராங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து கட்டித்தர ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டிசைரஸ் ஆஃப் ப்ரொக்யூரிங் ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன் அட் லோயர் காஸ்ட். ஸோ இதில் மெம்பர்ஸாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து அவங்க கம்மியான விலையில் அவங்களுக்கான ஒரு வீடை வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒன்றாக கூடி வந்து ஒரு சொசைட்டியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். The aim is to solve the housing problems of the members by constructing houses and giving the option of paying in installments. ஸோ இவங்களுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான அதாவது அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதற்கான ஒரு பணமும் கொடுத்து, அதே போல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் திருப்பி கொடுக்குற மாதிரி, ஓகேவா? இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வாங்குற மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து உருவாக்கி கொடுக்குது. தீஸ் சொசைட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஃப்ளாட்ஸ் ஆர் ப்ரொவைட் பிளாட்ஸ் டு மெம்பர்ஸ் அண்ட் விச் த மெம்பர்ஸ் தெம்செல்வ் கேன் கன்ஸ்ட்ரக்ட் த ஹவுசஸ் ஆஸ் பர் தட் சாய்ஸ். இந்த சொசைட்டியை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயா மொத்த விலையில் ஒரு இடத்தை வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, மெம்பர்ஸ்க்கு வந்து பிளாட்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து விற்பாங்க. ஓகேவா? கம்மியான விலைக்கு வந்து அவங்களுக்கு விற்று அங்கே வந்து அவங்க வீடு கட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் வில்லேஜஸ் 2-3 வில்லேஜஸ் ஒன்றா இணைந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் உருவாக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தங்களைத்தானே அவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, முன்னேற்றம் அடைய செஞ்சுக்கிறாங்க, டெவலப் பண்ணிக்கிறாங்க அவங்கள. ஓகேவா? வேறு யாருடைய இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் அவங்களே ஒற்றுமையாக ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து இன்வால்வ் ஆகி, அதாவது ஒரு கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து, ஒரு மார்க்கெட்டிங்லேருந்து, ஒரு ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லா விதத்துலேயுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களே வந்து தாங்களே வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க, க்ரோ பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அதற்காக உருவாக்கப்பட்டது தான் பார்த்திங்கன்னா இந்த வாலண்டரி அசோசியேஷன், தட் இஸ் தி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதுதான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.